கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இன்றைய நாளுக்கான தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம். யோசுவா 23வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோசுவா 23:11. ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது. ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூற வேண்டும். அதனால் எது மேலே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவர் சொல்கிறாரு? உங்கள் ஆத்மாவை குறித்து ரொம்ப மிகவும் அதிகமாய் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆத்மாவை குறித்த எச்சரிப்பு. இன்னைக்கு செய்தியோடைய தலைப்பு ஆத்மாவை குறித்த எச்சரிப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதை குறித்த எச்சரிப்புங்க? ஆத்மாவை குறித்த ஒரு எச்சரிப்பு. நிறைய நேரம் நமக்கு மற்ற காரியங்களை குறித்து நிறைய எச்சரிப்பு இருக்கும். எதை குறித்து? வீட்டில் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டோமா, இல்லை சுவிட்ச் போர்டு போடுறதுக்கு முன்னாடி அதை பண்ணிடணுமா, இல்லை எங்கேயாவது காரியங்களை குறித்து இது அதுன்னு நம்ம எச்சரிப்பான சில விஷயங்கள் இருப்போம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கவனமாக உட்காருவோம். ரோடு கிராஸ் பண்ணும்போது என்ன செய்வோம்? ரொம்ப கவனமாக இருப்போம். என்னென்னு, ஐயோ ரெட் சிக்னலா, க்ரீன் சிக்னலா, எல்லோவா, அப்படி பார்ப்போம். அப்படி இங்கே வழி இருக்கா, ஜீப்ரா கிராசிங்கில் நடக்கணும் நான் கவனிப்போம். அப்படி வேகமாக போகக்கூடாது, கொஞ்சம் ஓரமாக போகணும், இந்த வெள்ளைக்கோட்டுக்கு இந்த பக்கம் ஓட்டணும். இதெல்லாம் நம்ம ட்ராவலிங்கில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம். பாருங்கள், எங்கேயாவது இபி போஸ்ட் இருந்துச்சுன்னா இபி போஸ்ட் பக்கத்தில் என்ன செய்ய மாட்டோம்? அங்கே போய் என்ன செய்ய மாட்டோம்? நிற்க மாட்டோம். மழை காலங்களில் சுவிட்ச் போடுறது, கரங்களோட போய் சுவிட்ச் போடுறதை தவிர்த்துக்கொள்ளும். இப்படி நிறைய காரியங்கள் நீங்களும் நான் என்ன செய்கிறோங்க? எச்சரிப்பாக இருக்கிறோம். இது எல்லாம் எதுக்கு? நம்மளுடைய சரீரத்தை பாதுகாக்க. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப அவசியம். கண்டிப்பாக இதெல்லாம் அவசியம். பாருங்கள், சுகர் வந்தது போதும் சுகரை குறைக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறோம்? அப்படி பாவக்காய் சாப்பிட்றது, கோவக்காய் சாப்பிட்றது, சர்க்கரையை டீயே தூக்கி ஓரமாக போடுறது எல்லாமே. எங்கள் வீட்டில் பாவக்காய் குழம்பு இருக்குது, பாவக்காய் பொரியல் இருக்குது, பாவக்காயில் வத்தல் கூட வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. சகலமுமே பாவக்காய் தான். எதுக்கு? ஒரு சுகர் வந்து மறுபடியும் இதாக பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனமாய் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நம்மளுடைய ஆத்மாவை, நம்மளுடைய சரீரத்தை குறித்து நம்ம கவனமாக இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது சரீரத்தை குறித்து கவனமாக இருக்கிறது ஓகே, எச்சரிப்பாக இருக்கிறது ஓகே. வெயில் காலங்களில் என்ன செய்யணுங்க? தலைக்கு ஏதாவது ஸ்கார்ஃப் போட்டுக்கணும், ஏதாவது ஹெல்மெட் போட்டுக்கணும், கேப் போட்டுக்கணும், ஓகே. எண்ணெய் வச்சுக்கணும், ஓகே. இதெல்லாம் ஓகே தான். இதில் எந்த விதமான தவறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். ஓகே. அப்போ இதெல்லாம் ஓகேங்கிறப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் ஆத்மாவை குறித்தும் நீ என்ன செய்யணும்? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை. ஆத்மாவை குறித்து எச்சரிக்கை ரொம்ப அவசியம். இந்த ஆத்மா இதுதாங்க பரலோகம் போகுது. இந்த சரீரம் போகுமா? என்னதான் பட்டி டிங்கரிங் பேஸ்ட்டு பார்த்து பவுடர் அடித்தாலும் இந்த ஆத்மா, இந்த சரீரம் பரலோகம் போகுமா? 16 வெட்டு மண்டையில் வெட்டினாலும் போகுமா? கோடி ரூபா வாங்கி ட்ரெஸ்ஸை போட்டு இது மூடி மறைச்சாலும் இது போகுமா? விலையேற பெற்றது எது தான்? ஆத்மா தான். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆத்மா நல்லா கவனிங்க. இந்த ஆத்மா இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரத்துக்கு மதிப்பு. அது வரைக்கும் தான் சார், மேடம், சார், வணக்கம் அப்படிலாம் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஆத்மா போயிடுச்சுன்னா இந்த சரீரத்துக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க? என்னங்க? ஒரே வார்த்தை, பாடி. நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், கோடியை சேர்த்து வைக்கிறவனா இருந்தாலும், ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? பாடியை எப்போ எடுக்கிறாங்க? வேணா வச்சுக்கலாம், ஒரு நாள் வச்சுக்கலாம், அடுத்த நாள் வச்சுக்கலாம், ஐஸ் பெட்டியில் போட்டு என்ன செய்யலாம்? அப்படியே ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு அப்படியே பத்திரப்படுத்தலாம். ஊர்லேருந்து வரவங்க வர வரைக்கும் எல்லோரும் இருந்தாங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவாங்க? பாடியை எப்போ எடுக்கிறது? ஆத்மா தான் முக்கியம்.
பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஆத்மா தான் முக்கியம். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆள்களுக்கு ஆத்மா முக்கியம் இல்லை, சோத்துமா தான் முக்கியம். எதுதான் முக்கியம்? சோத்துமா. எப்போ பார்த்தாலும் நினப்பெல்லாம் எனக்கு இந்த மலரம்மா இந்த பாட்டு பாடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு? இந்த என் நினப்பெல்லாம் யார் தான்? ஏசப்பான்னு ஒரு பாட்டு பாடு. எனக்கு நிஜமாக அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பி கேட்பேன். அவங்க அதிகாலை ஜெபத்தில் என் நினப்பாலே இருப்பவரே ஏசப்பா ஏசப்பான்னு பாடுவாங்க. ரொம்ப இருதயத்தை தொடுற மாதிரியே இருக்கும் பாருங்கள். ஆனால் நம்ம நினப்பெல்லாம் இதுதாங்க, பொழுதனைக்கும் காலையில் என்ன சாப்பிட்றது, மத்தியானம் என்ன சாப்பிட்றது, நைட்டுக்கு என்ன சாப்பிட்றது. பாருங்கள், காலையில் சாப்பிட்றது மத்தியானம் சாப்பிட பிடிக்கிறது இல்லை, மத்தியானம் சாப்பிட்றத நைட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறது இல்லை. அது அடுத்த நாள் சாப்பிட்டா என்ன மறுபடியுமா இதே தான். நம்ம நினைப்பெல்லாம் அதே தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ என் மகனே என் மகளே, நீ எது மேலே கவனமாக இருக்கணும்? உன் ஆத்மா மேலே கவனமாக இருக்கும். நம்ம ஆத்மா மேலே கவனத்தை விட்டுட்டோம்னு பாருங்க, பிசாசு ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவான். சரி, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆத்மா தேவன் மேலே எப்போது கவனமாக இருக்கணும். நம்ம இந்த ஆத்மா மேலே ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். 3 விஷயத்தில். எந்த விஷயத்தில்? எத்தனை விஷயத்தில்? 3 விஷயத்தில். அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 23:11 வாசிக்கலாம். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் என்ன செய்யணும்? முதல் காரியமே, இந்த ஆத்மா ரொம்ப எச்சரிப்பாக இருக்குது. என் ஆத்மா எச்சரிப்பாக இருக்குது அப்படிங்கிறதற்கு முதல் அடையாளம், நான் தேவன் மேலே அன்பு கூற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்கள், யாரை லவ் பண்ணுறீங்க கேளுங்க. யாரை லவ் பண்ணுறீங்க கேளுங்க. யாரை லவ் பண்ணணுமா? சத்தமாக சொல்லுங்கள், ஆண்டவரை லவ் பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னா திடீர்னு பாஸ்டர் இப்படி கேட்டுவிட்டேன், நான் கூட தெரியாமல் சொல்லலான்னு நினச்சேன் அப்படின்னு. அல்லேலூயா. யாரை நேசிக்கணும்? வசனம் சொல்லுகிறது, யாரை நேசிக்கணுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா? அன்பு கூற வேண்டும். ஆண்டவரை நேசிக்கணும். அல்லேலூயா. ஆத்மா, நீ எச்சரிப்பான ஆத்மா, உன் ஆத்மாவை குறித்து ரொம்ப எச்சரிப்பாக இருக்கிறத எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்னு? நீ எப்போது யாரை தான் நேசிப்ப? சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருப்பீங்க. ஆமென். எந்த விஷயமானாலும் ஆண்டவர், எந்த காரியனாலும் ஆண்டவர், சர்ச்சு ஆண்டவர், ஆலயம் ஆண்டவர், ஆலயம் ஆண்டவர், ஆலயம், இதே தான் மைண்டில் ஓடும். ஆமென், அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். என் இருதயம் யாரை சார்ந்து இருக்குன்னு தெரியுமா? கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை மறக்கிற மாதிரி எங்கேயாவது அன்பு இடம் மாறுச்சுன்னா உன் ஆத்மா டேஞ்சரில் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. யாரை மறக்கிற மாதிரி? ஆண்டவரை மறக்கிற மாதிரி என்னுடைய ஆத்மா, என் இருதயம் வேற பக்கம் எங்கேயாவது சாஞ்சிருந்துச்சுன்னா நான் நிச்சயமாக மாட்டிக்கிட்டேன். எங்கேயோ ஏதோ ஒரு கண்ணு என்னைய கவ்விட்டு போயிடுச்சு. அதனால தான் யோபு சொல்கிறாரு, ஒரு கன்னிகையின் மேலே நான் நினைவாக இருப்பது எப்படி? நிறைய நேரம் ஆத்மாவை கெடுக்கிற நிறைய காரியங்களை விட்டு கவனமாக இருக்கணும். ஆமென். இருதயம் யாரை தான் நேசிக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள், யாரை தான் நேசிக்கணும்? ஆண்டவரை நேசிக்கணும். சரி, கவனிங்க. 2வது முக்கியமான காரியம் பார்க்கலாம். 23:8 வாசிங்க. 23:8. ஆத்மாவை குறித்து எச்சரிப்பாக இருக்கணும்னு முதல் காரியம், என் ஆத்மா ஆண்டவரை மட்டும்தான் அதிகமாக நேசிக்கணும். ஆண்டவரை தவிர நான் வேறு ஏதாவது ஆண்டவருக்கு மேலே நேசிக்கிறவனா மாறிட்டேன்னு நான் ஆபத்தில் இருக்கேன்னு அர்த்தம். 2வது, என் ஆத்மா ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எது மேலே பற்றுதலாக இருக்கணுங்க? ஆண்டவர். சத்தமாக சொல்லுங்கள், யார் மேலே? ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருக்க வேண்டும். யார் மேலே? ஆண்டவர் மேலே பற்றுதலாய். பற்றுதல் என்றால் என்ன பாருங்க. உங்களுக்கு பொதுவாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கடைசி பிள்ளை மேலே தகப்பனுக்கு என்ன இருக்கும்? ஒரு தனி பற்று.
யாக்கோபுடைய இருதயம் யார் மேலே பற்றுதலாக இருந்துச்சு? யார் மேலே பற்றுதல் இருந்துச்சு? யோசேப்பு மேலே பற்றுதல். பற்றுதல் என்றால் பிரியம். சத்தமாக சொல்லுங்கள், பிரியம். ஆமென். இந்த 2 குட்டிஸை வெளியே அனுப்புங்க. யார் மேலே பற்றுதலாக இருக்கணும்? ஆண்டவர் மேலே. என் இருதயம் பற்று, நான் என்னுடைய நேசம், என் பிரியமெல்லாம் ஆண்டவர் மேலே இல்லாமல் வேற ஏதாவது மேலே, நான் செய்கிற வேலை மேலே. கவனிங்க, நீங்கள் செய்கிற வேலை மேலே உங்களுக்கு உயிர் வந்துருச்சுன்னு இருதயம் ஆண்டவர் பக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. பொழுதனைக்கும் செல்ஃபோனு மேலேயே இருதயம் அப்படியே சாஞ்சிருந்துச்சுன்னு ஆண்டவர் மேலே பற்று இல்லைன்னு அர்த்தம். ஆமென். நல்லா கவனிங்க. எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்ற போகிறது, எப்போ பார்த்தாலும் இங்கே போகிறது, அங்கே போகிறது. கவனம், ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் எங்க பற்றுதலாக இருக்கணுங்க? ஆண்டவர் பற்றுதல். அவர் மேலேயே பிரியம். இந்த லவ் பண்ணுறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு கேட்கும், எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே தானே இருந்தேன், பொழுதனைக்கு ஃபோன் பேசிகிட்டே இருந்தேன் இல்லை, இப்போ என்ன? அதெல்லாம் அப்போவே பேசி முடிச்சாச்சு, இப்போ பேசுறதுக்கு என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. இதுதான் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பிரச்சனை. ஏகப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கி என்ன தெரியுங்களா? இது ரொம்ப முக்கியமானது. கல்யாணத்துக்கு முன்னாடி காலையில் ஒரு ஃபோனு, மத்தியானம் ஒரு ஃபோனு, நைட்டு ஒரு ஃபோனு, எந்திரிச்ச ஒன்று ஃபோனு, அப்படி பார்க்கும்போது ஃபோனு, பேசிகிட்டே இருக்கிறது பொழுதனைக்கும். இங்கே நின்னா பார்க்குறது, அங்கே நின்னா பார்க்குறது, சும்மா அது பிடிச்ச கலரில் ட்ரெஸ்ஸு போடுறது, அங்கே கருப்புனா இங்கே கருப்பு, அங்கே வெள்ளைன்னா இங்கே வெள்ளை, அங்கே ப்ளூனா இங்கே ப்ளூ. இதே கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தா வேறு லெவலில் ஒரு இன்டிமேஷன் நடந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். யாருக்குமே தெரியாது. அந்த பாதையில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க தெரியும். ஆமென். மற்றவங்களுக்கு யாருக்குமே புரியாது. அந்த அப்படியே ஜாடியாக போய் ஜாடிக்கேற்ற மூடியாக தெரிஞ்சுட்டே இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் கிடக்கும், இது ஒரு பக்கம் கிடக்கும். கைப்பிடிச்சிட்டே தெரிஞ்சிட்டு இந்த காலமெல்லாம் போய், நீ முன்னால் போ, நான் பின்னாடி, சர்ச்சுக்கு நீ முன்னாடி போ, நான் என்ன செய்கிறேன், பின்னாடி வரேன் அப்படிங்கிறது. ஏன் லேட்டு? இல்லைங்க, அந்த அன்பு இல்லை. அப்போ பிரியம் என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே நேசிச்சு, அதுதாங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவரை பற்றி கொண்டு இருப்பேனே, அவருக்கு என்ன பிடிக்குங்கிறத தானாக செய்ய ஆரம்பிச்சிருவேன். சொல்லி செய்யணுங்கிற அவசியமே இல்லை. பாருங்கள், கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணமான புதுசில் கால் வலி அப்படின்னா முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட கையை கழுவிட்டு கால் அமுத்த போயிடுவார் தலைவர். ஆமென். அல்லேலூயா. அதே இது 5, 10 வருஷம் 15 வருஷம் தாண்டிச்சுன்னா கால் வலின்னு எங்கே போய் விட்டியோ எனக்கு தெரியாது, கால் அமுத்துங்க, உனக்கு வேற பொழப்பே இல்லையா? எங்கள் அப்பா அம்மா லவ் மேரேஜ் தான். எங்கள் அப்பா அம்மா அது லவ் மேரேஜுங்கிறது எங்களுக்கு 12ஆம் கிளாஸ்ங்கிறது அது தெரியும் எங்களுக்கு. பாருங்கள், எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு கால் அமுத்தி விட்டே தான் இருப்பாங்க. நைட்டு படுக்கும்போது பலவீனமான தகப்பனார். ஆனால் அவங்களோட அன்பு உண்மையாலுமே அந்த அன்பு தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆமென். அந்த அன்பு பிரியவே இல்லை கடைசி வரைக்கும். எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ பாடுகள், உபத்திரம். ஒரு நாளும் சண்டையெல்லாம் நடக்கும், ஆனால் பெரிய அளவில் சண்டை நடக்காது. ஆனால் பாருங்கள், அந்த அன்பு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, அந்த நேசம் இருந்துகிட்டே இருந்துச்சு, அந்த பிரியம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு அந்த சின்ன குட்டி கேக் மாதிரி ஒன்று இருக்கும், பேக்கரியிலலாம் வைப்பாங்க, இனிப்பாக ஒன்று சின்ன குட்டி மாதிரி கேக் ஒன்று ஸ்கொயர் டைப்பில் ஒன்று இருக்கும். அது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா என்ன தான் எல்லாத்துக்கும் எல்லாம் வாங்கினாலும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு 50 கிராம் அது வாங்கிட்டு வந்துடுவார். அது பேர் நிம்கிங்குவாங்க, மணிப்பூர் பாஷையில் அது பேர் நிம்கி. எங்கள் அம்மா என்ன செஞ்சுருவாங்க, மறக்காமல் என்ன செஞ்சுருவாங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க. பாருங்கள், நேசங்கிறது சாதாரணமானதல்ல. பிரியமானவர்களுக்கு ஏதோ ஒன்று கொடுப்பது, ஏதோ ஒன்று வாங்கி தருவது, அவங்களுக்கு பிரியமாக ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் பார்க்கும்போது அவருக்கு ஏற்ற ஏதோ ஒரு காரியம் நம்ம லைஃப்பில் என்ன செய்யணுங்க, நடக்கணும், நடத்தி காமிக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் நான் சொல்கிறேன், சண்டை வராமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்கிறேன். லவ் யுவர் பார்ட்னர். உங்களோட பார்ட்னரை மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிங்க. ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் நேசிச்சிங்களோ அதே அளவுக்கு அந்த நேசத்தை மறுபடியும் கொண்டு வந்து பாருங்களேன். குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாய் மாறும். ஆமென். பற்றி கொண்டிருங்கள். யாரை பற்றி கொண்டிருக்கணும்? ஆண்டவரை.
அப்போ வசனம் அதை விரும்புதுங்க. நீ கர்த்தரை பற்றி கொண்டிருந்தால் உன்னுடைய இருதயம் என்ன ஆகாது, உன் ஆத்மா பாவத்திலேயோ உன் ஆத்மா மரணத்துக்கு நேராய் கடந்து செல்லாது. உன் ஆத்மாவை குறித்து ஒரு எச்சரிப்பு உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மூணாவது காரியம் 23வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 23:6. 23. வசனம் சொல்லுகிற மூணாவது காரியம், உன் ஆத்மா எச்சரிப்பா இருக்கு. உன்னுடைய ஆத்மா எப்படி இருக்கு? எச்சரிப்பா இருக்கு என்பதை நீங்கள் எப்போ புரிந்து கொள்வீர்கள், எப்போ உங்களுக்கு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வலதுபுறம் ஆகிலும் இடதுபுறம் ஆகிலும் வசனத்தை விட்டு விலக மாட்டீங்க. அல்லேலூயா. எதை விட்டு விலக மாட்டீங்க? அல்லேலூயா. எதை விட்டு? வசனத்தை விட்டு உங்கள் வாழ்க்கை விலகாது. உங்கள் வாழ்க்கை என்ன செய்யாது? விலகவே விலகாது. எதை விட்டு? வசனத்தை விட்டு. வசனம் என்ன சொல்கிறது? இடைவிடாமல் விலகுவீங்களா? இடைவிடாமல். நம்ம இடைவெளி விட்டு ஜெபிக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. வசனம் என்ன சொல்லுது? பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லுதுங்க வசனம்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்க. அப்போ சந்தோஷமாக இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்கன்னு, நீங்கள் வசனத்தை விட்டு எப்படி இருக்கிறீங்க? எங்கள் ஜீவனே போக நேர்ந்தாலும் சந்தோஷமாக இருங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நீங்கள் பார்க்குற, நீங்கள் வைத்திருக்கிற எதுவுமே நிரந்தரமானது அல்ல. ஒன்றே ஒன்று தான் நிரந்தரமானது. என்ன தெரியுமா? உங்கள் ரட்சிப்பு நிரந்தரமானது. ஆமென். அது ஆண்டவரோடு உங்களை என்ன செஞ்சு கொண்டு போய் சேர்த்து. அப்போ நல்ல கவனிங்க, வசனத்தை விட்டு விலகக்கூடாது. எதை விட்டு? ஒரு நாளும் வசனத்தை விட்டு விலகக்கூடாது. அதனால தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தை எங்கே கட்டிக்கோ? உன்னுடைய கைகளில் கட்டிக்கோ. வசனத்தை உன் நெற்றில ஞாபகக்குரிய வை. வசனத்தை வீட்டில் என்ன செய்யுங்க? வீட்டில் எழுதிவீங்க. வீட்டில் வசனமாக இருக்கட்டும். இப்போல்லாம் வீட்டில் வசனம் இல்லை, போட்டோஸ். என்ன இருக்கு? ஒரே போட்டோஸ். இப்படி ஒரு போஸு, இப்படி ஒரு போஸு, அப்புறம் இப்படி ஒரு போஸு. விளங்குமா நான் கேட்குறேன். நான் என்னங்க வசனம் என்ன ஆண்டவன் சொல்ல வீட்டில் என்ன இருக்கு சொல்லியிருக்காரு? நம்ம வாக்குத்தத்த வசனத்தை நான் எல்லா வீட்டுக்கு போனாலும் நான் போனோன்னே என்ன செய்ய தேடி பார்ப்பேன். எங்கடா காணுமே, கஷ்டப்பட்டு கொடுத்தோமே. சில வீட்டில் கேலண்டர் இந்த என்ன மாதம் இது, ஆனால் இன்னும் ஜனவரியிலே தொங்குது. இன்னும் எப்படி தொங்குது? டெய்லி ஒரு வசனம் படிங்க. அதுக்காக தானே கேலண்டரு. இன்னும் எப்படியே தொங்குது? நானாகவே இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? நானாகவே இருக்கிறேன். வசனத்தை தொங்க விட சொன்னால் டெய்லி எதுக்கு வசனம்? வீட்டில் நீ திடீர்னு அந்த வசனம் உங்களோட பேசும். திடீர்னு போய் பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பயந்து போயிருக்கிற நேரத்தில் திடீர்னு பார்த்து உங்கள் ஃபோட்டோவே இருக்குது. ஐயோ, அது எப்படி வந்துடுது? எச்சா பயத்தை உண்டாக்கி கொடுத்துருது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன இருக்கணுங்க வீட்டில்? என்ன இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள். வீட்டில் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. என் வீட்டில் ஃபோட்டோஸ் எல்லாம் கழட்டி என்ன செய்வேன்? வசனமாக போடுவேன். ஆமென். இப்போ அந்த பழக்கம் இல்லை. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீடே தான் சர்ச்சாக இருந்துச்சு. அது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு, மீதி 6 நாளுமே அதுதான் எங்களுக்கு வீடு. ஒரு ஸ்க்ரீன் தான் இடையில மறைச்சிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அந்த ஸ்க்ரீனை கழட்டிடுவோம், கட்டில் தூக்கி வெளியே போட்டுருவோம். அது எங்களுக்கு சர்ச்சாக இருக்கும். அப்படி தான் எல்லா இடத்துலையும் நாங்கள் இருந்தோம். எங்கள் வீட்டில் ஸ்க்ரீன்லாம் எங்கள் வீட்டில் உள்ளுக்குள்ளே போட்டிருக்கிற மாதிரி அந்த அட்டாளியில் நாங்கள் என்ன செஞ்சுருப்போம்? துணி சாரியெல்லாம் கட்டி விட்டு வச்சுருப்பேன். அதில் பழைய வருஷத்துடைய கேலண்டரில் உள்ள வசனத்தை எல்லாம் கட் பண்ணி நான் போர்டில் ஒட்டி வசனமாக என்ன செஞ்சுருப்பேன்? வீட்டில் ஒட்டி வச்சுருப்பேன். எல்லா பக்கமும் வசனம் இருக்கும். எல்லா பக்கமும் வசனம் இருக்கும். நிறைய நாள் ஆறுதலாய் அந்த வார்த்தைகள் தான் இருந்திருக்கு. ஆமென். நிறைய நாள் அப்படிப்பட்ட வசனங்கள் தான் ஆறுதலாய் இருக்கு. இன்றைக்கி வசனம் காணும். இன்றைக்கி எங்கே காணும்? வசனம் அங்கே காணும். இந்த வசனம் எல்லாம் இல்லைன்னு வாழ்க்கையில் என்ன வந்துடும் தெரியுமா? விசனம் வந்துடும். என்ன வந்துடும்? வசனம்.
வசனம் அதான் ரொம்ப வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இந்த வார்த்தைகளை விட்டு சாயாத. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், கட்டளைகள், பிரமாணங்கள், அவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான நியமம் விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. இப்படியும் சாயக்கூடாது, அப்படியும் வசனம் ரொம்ப சொல்லுது. தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ நாள் பார்க்காத. என்ன பார்க்காத? சத்தமாக சொல்லுங்கள். நாள் பார்க்காத. நீ ஜாதகம் பார்க்காத. நீ அதுக்கப்புறம் கோழி ஜோசியம், கிளி ஜோசியம்னு என்ன செய்யாத? பார்க்காது. இதெல்லாம் ஒரு நாளும் ஒரு போதும் என்ன செய்யாது? நம்மளுக்கு பெரிய போய் கயிறை கட்டிட்டு வந்துடுது, அங்கே போய் ஏடை கட்டிட்டு வந்துடுது. இதெல்லாம் எந்த வகையில் உங்களுக்கு சுகத்தை கொடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே கயிறு கட்டுறதுன்னு கயிறு கொடுக்குறதா இருந்தால் பேசாமல் நான் என்ன செஞ்சிடறேன், ஒரு நிறைய கயிறு வாங்கி என்ன செஞ்சிடறேன் வச்சுக்கிறேன். ஜோம்னி கழுதைங்க எல்லாம் கழுத்தோடு என்ன செஞ்சிடலாம்? இறுக்கி கட்டி விட்டுடலாம். சோழியை என்ன செஞ்சிடலாம்? எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டு கட்டி இழுத்துக்கு ஒரே இதே இழுத்து விட்டோம்னு என்ன இருங்க முடிச்சிடலாம். சீக்கிரமாக என்ன செஞ்சிடலாம்? ஏன்னா அந்த கயிறு என்ன வகையில் உங்களுக்கு நன்மை செய்யும்? யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. ஒரு சிலர் இப்போ புது பழக்கம் நிறைய பேர், நம்ம சபையில் யாருக்குமே அது இல்லை. ஏன் தெரியுமா? இஸ்ரேல் போயிட்டு வர பழக்கம். என்ன பழக்கம்? இஸ்ரேல் போயிட்டு வர பழக்கம். அங்கே போயிட்டு வந்து அங்கே இருக்கிற கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் தூக்கிட்டு வந்துடுறது. எங்கேருந்து? இஸ்ரேலேருந்து புனித நீர். அங்கேருந்து இயேசு நடந்த இடங்க அந்த மண்ணு கொஞ்சம். ஏன் நான் சொல்கிறேன், அந்த மண்ணும் தண்ணியும் ஒரு நாள் ரட்சிப்பு கொடுக்காது. ஆமேன். இங்கேருந்து வேளாங்கண்ணி போனால் வேளாங்கண்ணியில் ஒரு அந்த சொரூபத்தில் ஒரு தண்ணியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது. அந்த தண்ணி வேளாங்கண்ணி தண்ணி அதுவே பேயாக ஆட ஆரம்பிச்சிடும். என்ன ஆரம்பிச்சிடும்? கவனிங்க, வசனம் சொல்லுது, யாதொரு சொரூபத்தையும் நீ என்ன செய்யக்கூடாது? நமஸ்கரிக்க கூடாது. சொரூபத்தை என்ன செய்யக்கூடாது? வீட்டில் இயேசுநாதர் ஃபோட்டோ கூட வச்சுக்க கூடாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம இயேசுநாதர் ஃபோட்டோ இருந்தால் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? காலை எழுந்த உடனே போய் ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படிங்குவோம். என்ன சொல்லுவோம்? என்ன பண்ணுவோமோ பண்ண மாட்டோமா? நிஜமே இயேசுநாதர் ஃபோட்டோ, இயேசுநாதர் அதை காட்டில் அழகானவர். ஆமேன். அது மனுஷன் வரைஞ்சி வச்சுது. ஆமேன். நேராக போய் இயேசுநாதர் ஃபோட்டோக்கிட்ட அதில் நம்ம ரட்சிக்கப்பட்டு இந்து மதத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க இன்னும் புதுசாக ஒன்று செய்வாங்க. என்ன தெரியுமா? அப்படின்னு தொட்டு என்னது அது 16 முத்தம். அல்லேலூயா. இதை படித்து ஒரு 3 முத்தம் கொடுக்கறது இல்லை. எதை படித்து? காலங்காலத்தில் இதை படித்து இதுக்கு ஒரு பைபிளுக்கு ஒரு 3 முத்தம் கொடுக்கறதில்ல. இயேசுநாதர் போட்டோ தொட்டு விளங்குமா? நான் கேட்குறேன். விளங்கவே விளங்காது. அப்போ பாருங்கள், வலதுபுறமும் இடதுபுறம் இதெல்லாம் முற்காலத்தில் நாம் செய்து வந்த காரியங்கள். பாருங்கள், நீங்களும் நானும் வசனத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? இந்த 3 காரியம் ரொம்ப அவசியம். 1, ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். 2வது, அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். 3வது, வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. எதை விட்டு விலகக்கூடாது? வார்த்தையை விட்டு விலகணும் என்று சொன்னால் ஆத்மா ஆபத்தில் கொண்டு போய் முற்றும். இந்த 3 முக்கியமான காரியம். சரி, அப்போ நான் செய்யக்கூடியது, செய்யக்கூடாதது. நான் செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? 24:20 வாசிங்க. 24:20. சரி, அப்போ செய்யக்கூடாத காரியம், நான் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை நாடி போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்து அழகாக சுதந்திர தேசம், கட்டாத வீடுங்க, நடாத திராட்சை தோட்டங்க, அப்படி வேறு லெவல் ஆசீர்வாதங்க, அப்படி பாலும் தேனும் ஓடுற தேசமா. பாலும் தேனும் அப்படின்னா அதுக்காக அங்கே ஆற்றுல அப்படியே பால் லிட்டர் கணக்கில் ஓடும், தேன் அப்படியே ஓடும். அது இல்லை. பாலும் தேனும்னா செழிப்பு நிறைஞ்ச தேசம். அப்படி ஒரு தேசத்தை கொடுத்தா அங்கே போனோடனே ஆண்டவரை மறந்து பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி அதே பழைய பழப்புக்குள்ளே போயிடக்கூடாது. ஆண்டவரை விட்டு விலகி இருக்கக்கூடாது. ஆமேன். ஒரு முறை கர்த்தர்னு வந்துட்டா சாகிற வரைக்கும், சத்தமாக சொல்லுங்கள்,
கர்த்தர் தான். எத்தனையோ பேர் ஆண்டவரோட அன்பை ருசி பார்த்து பின்மாற்றத்தில் போயிருக்காங்க. அவங்களோட நிலைமை இப்போ இருக்கிற நிலைமை காட்டிலும் மோசமாக முடியும். தைரியமாக நான் சொல்கிறேன், மோசமாக முடிஞ்சிடும். அந்தகார இருளிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறமும் மறுபடியும் எங்கே போகக்கூடாது? அந்தகார இருளுக்குள்ளாக, பழைய உலக வாழ்க்கைக்குள்ளாக என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அந்நிய தேவர்களை விட்டு விலக வேண்டும். ஆண்டவர் அது நம்மக்கிட்ட ரொம்ப என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அப்படி நம்ம தேவனுக்கு விட்டு பழைய வாழ்க்கையில் போனோம்னா ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். என்ன நடக்கும்னா, நிர்மூலம் ஆக்கிடுவார். என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நிர்மூலம்னா இருக்கிற இடம் தெரியாதபடி அழித்து போடுவாராம். இருக்கிற இடம் தெரியாதபடி அழித்து போடுவார். இது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன காரியங்கள். சரி, இவ்வளோ காரியங்கள் இருக்கும்போது நம்ம ஒரு காரியத்தை நம்ம கொஞ்சம் கூர்ந்து நம்ம கவனிப்போம். நம்ம பழைய வாழ்க்கைக்குள்ளாக நம்ம போனோம்னா, பழைய காரியங்களை உலகத்தோடு நாம் கலந்து கொண்டோம் என்றால் என்ன நம்ம வாழ்க்கையில் நடக்கும்? 13வது வசனத்தை 23:13 வாசிக்கலாமா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு எப்படி இருப்பாங்க? கண்ணியாக இருப்பாங்க, வலையாக இருப்பாங்க. அவங்க உங்கள் விழாக்களுக்கு சவுக்காக இருப்பாங்க. உங்கள் கண்களுக்கு எப்படி இருப்பாங்க? முள்ளாக இருப்பாங்க. நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம விலகணும் என்று சொன்னால், ஆண்டவரை விட்டு உலகத்தோடு கூட உலகத்தாரை போலவே ஒரு வாழ்க்கை வாழ நம்ம பிரயாசப்பட்டோம்னா அது நம்மளுக்கு கண்ணியாக மாறிடும். என்னவா மாறிடும்? கன்னி என்றால் என்ன தெரியுமா? கன்னி என்றால் ராசியை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. கன்னி என்றால் என்னதுங்க? அது ஆபத்து. சத்தமாக சொல்லுங்கள், கன்னி என்றால் ஆபத்து. அப்போ இந்த கன்னி எங்கே வச்சுருப்பாங்கன்னா, காடுகளுக்குள்ள விலங்குகள் மாட்டுவதற்காக அங்கங்கே கன்னி வச்சுருப்பாங்க. இந்த விலங்குகளை பிடிக்கிறதுக்கு அந்த விலங்குகள் போய் கால் வச்சோன்னா மாட்டிக்கும். அது அப்படியே போய் ஈஸியாக என்ன செஞ்சுருவாங்க? கண்ணியில் அகப்பற்றக்கூடாது. அப்போ உலகத்தாரோடே கூட சேர்ந்து கொஞ்சி கொலாவி, அது பாருங்கள், அது ரொம்ப மோசமானது. 12 வாசிக்கலாமா? நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால். உலகத்தாரோடே நம்மளுக்கு உறவாடல் அவசியம் இல்லை. சத்தமாக சொல்லுங்கள், அந்நியர்களோட நம்மளுக்கு உறவாடல். அந்நியரை நேசிங்க, ஆனால் உறவாட சொல்லி ஆண்டவர் சொல்லலை. பாருங்கள், நானும் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர், அவங்களும் சர்ச்சுக்கு வரேன்னு இருக்காங்க பாஸ்டர். ஓகே, சந்தோஷம், கூட்டிகிட்டு வாங்க பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். அவங்க கெடா வீட்டுக்கு கூப்பிட்றாங்க பாஸ்டர். போகாதீங்க, முடியாது பாஸ்டர். அப்போ கிளம்பி போங்க. ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருவார்? உறவாடுறது. நான் ஒன்று சொல்கிறேன், ஒன்று வேண்டான்னு விட்டு வந்ததுக்கு மறுபடியும் போகக்கூடாது. ஏன் வேண்டான்னு விட்டு வந்தது போகக்கூடாது தெரியுமா? நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னு போகுமா போல. நாய் கக்கினது என்ன செய்யுமா? சத்தமாக சொல்லுங்கள், திரும்ப திங்கும். ஆண்டவர் ஒன்று வேண்டான்ட்டாருன்னு அதுலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா மறுபடியும் அங்கே போகக்கூடாது. அது என்ன செய்யுமா? உங்கள் பின்னிலைமை, உங்களோட இருக்கிற நிலைமையை மோசமாக்கிடும். கண்ணியாக மாறிடும், வலையாக மாறிடுவீங்க, சவுக்காக மாறிடுவாங்க. அந்த காரியங்கள், அந்த உறவுகள் முள்ளுகளாக மாறி வெளியவே வர முடியாது. சிலர்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க வெளியே வரக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, கவனமாக இருங்க. உலகத்தாரோடையே பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டேன், அவனை நான் ரட்சிப்பில் நடத்தணும் பாஸ்டர். அதனால் ஏன் அவன் சினிமாவுக்கு கூப்பிட்றான் பாஸ்டர், நானும் கூட போனால் தானே அவனும் சர்ச்சுக்கு வருவான். நீ ஒரு வாரம் கூட போ சினிமாவுக்கு, அடுத்த வாரம் அவன் கூடயே போயிடுவேன். நீ சர்ச்சுக்கு என்ன செய்ய மாட்டேன்? வரமாட்டேன். ஒரு வாரம் அவன் சாக போகிறேன், நீ கூட போய் சாக போவியா? நான் கேட்குறேன். நான் என் ஃப்ரெண்டு பாஸ்டர் சினிமாவுக்கு கூப்பிட்றான் பாஸ்டர், ஃப்ரெண்டு பாஸ்டர். கவனம், சுற்றுறது இங்கேயும் அங்கேயும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. கர்த்தருக்கு என்ன இல்லை? நம்மளுக்குன்னு ஒரு ரூட் ஒன்று இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு பாதை இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது, வேதம் கற்பித்து கொடுக்குற ஒரு காரியம் இருக்குது. அதன்படி தான் வாழ்க்கை. வசனம் சொல்லுதுங்க, தெளிவாக சொல்லுது. ஆண்களுடைய உடைய பெண்கள் என்ன செய்யக்கூடாது? சத்தமாக சொல்லுங்கள், ஆணுடைய உடைய என்ன செய்யக்கூடாது?
பெண் அணியக்கூடாது. பெண்ணோட உடைய என்ன செய்யக்கூடாது? ஆண்கள் அணியக்கூடாது. வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ ஆண்டவர் எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஒரு வேறுபாட்டை வச்சிருக்கிறார். பொம்பளை புள்ள மாதிரி நீளமாக முடி வளர்த்தக்கூடாது. வசனம் சொல்லுது. நிறையா நீ வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா தானாக தெரிஞ்சிருவீங்க. எப்படி தெரிஞ்சிருவீங்க? தானாக தெரிஞ்சிருவீங்க. ஏன் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைக்கு காரணம் என்ன? கோயம்புத்தூர் பக்கம், பெங்களூர் பக்கம், சென்னை பக்கமெல்லாம் போங்க, எல்லா பசங்களோட டிஷர்ட்டை போட்டு ஒவ்வொன்றும் ரோட்டில் திரியிறது தான் காரணம். எல்லாம் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அனுமதிக்கக்கூடாது. 12 வயதுக்குள்ளே தான், அவ்வளோதான். 10 வயசே அதிகம்தான். அதுக்கு மேலே பெண் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத ஆண்களுடைய உடைகளை நீங்கள் அறிமுகப்படுத்தி வச்சிங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்க நேரிடும். கவனமாக இருக்கணும். வீட்டில் தான் பாஸ்டர், வீட்டில் தான் பாஸ்டர், எனக்கு தெரியாது. சிக்குனதுக்கப்புறம் போச்சேன்னு கத்தி அழுது ஒரு பிரயோஜனமுமே இல்லை. வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ ஐயோ ஐயோன்னு அழுது பிரயோஜனமே இல்லை, ஒரு பிரயோஜனமே இல்லை. கவனமாய் வாழ பிரயாசப்படுங்க. ஏனென்றால் அந்நியர்களோட கூட நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது? அதுக்காக லிப்ஸ்டிக் போடக்கூடாதா பாஸ்டர், பவுடர் கூட போடக்கூடாதா பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா நான் அதுக்கெல்லாம் நான் எதிரியே அல்ல. உங்களை நீங்கள் உங்கள் அளவுக்கு அழகாக என்ன செய்யுங்க? வைத்துக்கொள்ளுங்கள். இன்னொருத்தர் ரசிக்கிற அளவுக்கு அழகாக வச்சுக்கணுங்கிற அவசியம், சத்தமாக சொல்லுங்கள், என் அளவுக்கு அழகாக நான் இருக்கிறது தப்பே இல்லை. இன்னொருத்தவங்களுக்கு ரசிக்கிற மாதிரி பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் முன்னாடி நான் இங்கே ஒரு கடுக்கா கட்டி தொங்க போட்டு யோசனை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வாரம் பலிபீடத்தில் இங்கே ஒரு கடுக்கா, இங்கே ஒரு இது, இங்கே ஒரு இது, இங்கே முடியெல்லாம் சும்மா வெட்டி இப்படி இங்கே இந்த பக்கம் தொங்க போட்டு பேண்ட் இங்கே 4 பேன் அங்கங்கே கிழிச்சு விட்டு சட்டையை அங்கங்கே கிழிச்சு விட்டு அப்படியே கையில் பிரேஸ்லெட்டு 16 மோதிரத்தை போட்டு உங்கள் முன்னாடி ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு நின்னா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். என்ன பண்ணுவீங்க? அன்புள்ள ஸ்தாபன தலைவர் திரு டேவிட் ராஜ்குமார், ஸ்டான்லி ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு எங்கள் பாஸ்டருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, வேறு பாஸ்டரை எங்களுக்கு என்ன செய்யுங்க, தயவு செய்து அனுப்பிவிடுங்கள் என்று மிக தாழ்மையாய் கமிட்டி, புது கமிட்டியே நாங்கள் என்ன செய்கிறோம், கேட்டு அனுப்புகிறோம். போடுவீங்களா போட மாட்டீங்களா? இந்த ஆளுக்கு ஏதோ என்ன ஆயிடுச்சு, லூசு பிடிச்சிருச்சு, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஏங்க நான் போடக்கூடாது, அப்படி மற்றவங்க போட அனுமதிக்கலாமா? கவனம், ரொம்ப கவனம். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை வச்சிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை வச்சிருக்கிறார். அந்த எல்லைக்குள்ளே வாழ பழகுங்க. ஆமென். பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கப்பா, ஆனால் எனக்கு எல்லாமே தகுதியாக இருக்காது. ஆமென். அல்லேலூயா. ஒரு துணி கடைக்கு போகிறோம், அங்கே வேசியும் வரா, விபச்சாரியும் வரா, நீங்களும் போகிறீங்க அந்த துணி கடைக்கு. உங்களுக்கு எது தகுதியான வஸ்திரமோ அதை தானே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. வேசியோட வஸ்திரத்தை தேர்ந்தெடுக்கலாமா? யோசிங்க, யோசிங்க. விபச்சாரக்காரன் ஊர் சுற்றுறவன் பொறுக்கி புள்ளிங்கோ அந்திங்கோ இந்திங்கோன்று தெரிகிறானுங்க, அவனுங்க ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கலாமா, போடலாமா? ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். நமக்கும் உலகத்தாருக்கும் என்ன இருக்குது? ஒரு வேறுபாடு. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க இந்த காரியத்தில்? ஏற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திர கரங்களை உயர்த்துகிற அல்லேலூயா சொல்லுங்கள். எனக்கும் உலகத்தாருக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. ஆமாம். அதுக்காக வெள்ளை துணியை மட்டும்தான் போடணுன்னு பாஸ்டர் சொன்னாலும் எங்கேயும் சொல்லிடாதீங்க. நீ கலர் கலராக துணி போட்டாலும் கர்த்தருக்கு பிரியமாக போடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். அப்போ என் வாழ்க்கை ரொம்ப அவசியம். ஆமென். அந்நியர்களோடு ஒன்று சேர்ந்துட்டிங்கன்னா பாருங்கள், ரொம்ப கஷ்டம், ஒன்றும் பண்ணவே முடியாது வாழ்க்கை. அதனால தான் வசனம் சொல்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்ட பொண்ணு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பையன், ரட்சிக்கப்பட்ட பையன் அந்நிய நுகத்தோடு என்ன செய்யக்கூடாது? கல்யாணத்துக்காக நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்கண்ணே, கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு மாட்டு வண்டி இருக்குது, இந்த பக்கம் எருமை மாடு, இந்த பக்கம் காளையை வச்சு வண்டி ஓட்ட முடியுமா? அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும், இது ஒரு பக்கம். கடைசி வரைக்கும் வாழ்க்கை அப்படியே தான் போகும், சொல்ல முடியாது. இடையில பிஞ்சிட்டு போயிடும். ரட்சிக்கப்பட்ட பையன் யாரோட தான் இருக்கணும்? ரட்சிக்கப்பட்ட புள்ளியை தான் என்ன செய்யணும்? அந்நிய காதல், அந்த காதல், இந்த காதல், ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம். ஆமென். ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்டவங்களோடு, ரட்சிக்கப்படாதவங்க அது அவங்களுக்கு தனி, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது.
அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பையன் ரட்சிக்கப்பட்ட புள்ளியை தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட பையனை தான் என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணணும். சரிங்களா? இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்நியர்களோட கலவாதபடி எப்படி இருங்க? ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக. சரி, இது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன காரியங்கள். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன புதிய ஏற்பாட்டில் என்னுடைய ஆத்மா, நல்லா கவனிங்க, என்னுடைய ஆத்மா ஆண்டவரை விட்டு விலகி போகாதபடி நான் எச்சரிப்பாக இருக்கணும்னு 7 காரியங்கள் வரிசையாக சொல்கிறேன். இந்த 7 ரொம்ப முக்கியம். இந்த 7 காரியம் என் வாழ்க்கையில் நான் கவனமாக இல்லைன்னா என் ஆத்மா ஆண்டவரை விட்டு போயிடும். முக்கியமான 7 காரியங்கள். ஒன்று ஃபஸ்ட்டு காரியம் எழுதிக்கோங்க. பெருமை என் ஆத்மாவை ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிடும்? விலக வச்சிரும். லூசிஃபர் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் உன்னதமாய் படைக்கப்பட்ட ஒரு தேவதூதன் தான் லூசிஃபர். ஆனால் அவனை தான் பூமியில் ஆண்டவர் பெருமை பிடிச்சதுனால என்ன செஞ்சார்? கீழே தள்ளி விட்டார். ஏசாயா 14:12 போட்டிருக்கு. ஏசாயா 14:12 விடுவெள்ளி நட்சத்திரம் மகனாகிய அவன் ஆண்டவர் அவனை என்ன செஞ்சாராம்? நான் சிங்காசனத்தில் ஏறுவேன், நான் ஆண்டவருக்கு மேலே என்னோட சிங்காசனத்தை வைப்பேன், நான் இப்படி அப்படி. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பெருமைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆத்மா ஆண்டவரை விட்டு விலகிருச்சுன்னு அர்த்தம். எந்த விஷயத்திலையும் பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அதாவது உங்கள் தாழ்மையை பார்த்து தான் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறாரு. நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகுதா? உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டாகுதா? உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுதா? அது தேவ கிருபை, உங்களுடைய தாழ்மை. ஆமென். இது கிடைச்ச உடனே பெருமை வந்துருச்சுன்னு ஆண்டவர் ஒரே நிமிஷத்தில் தள்ளிடுவார். நேபுகாத்நேசர் அப்படிதான் பாபிலோன் நகரத்தை கட்டிட்டு சொல்றாரு, இது நான் கட்டிய மகா பெரிய பாபிலோன் சொன்னாரு. அந்த நிமிஷமே ராஜா என்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டு மிருகத்தை போல புல்லை தின்றான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் பெருமை உள்ளவனுக்கு யார் எதிரி? அல்லேலூயா. யார் எதிரி? ஏன் அழகா இருக்கேன்னு பெருமை பற்றாதீங்க, சொல்ல முடியாது. ஆசிட் இது மூஞ்சில் பற்றும். அல்லேலூயா. அழகா இருக்கேன்னு என்ன பற்றக்கூடாது? பெருமை படக்கூடாது. நான் தான் அழகி அப்படின்னா 40 வயசில் அவள் தான் கிளவி. நான் தான் அழகி அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அழகை குறித்து பெருமை, அப்படியே படிப்பை குறித்து பெருமை, அப்படியே பதவியை குறித்து பெருமை, ஒரு ஆண்டவர் கொடுத்துருக்கிற உயர்வை குறித்து பெருமை. ஆண்டவர் சொல்றாரு, பெருமைக்கு நான் எதிரிங்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கவனிக்கிறார். ஆமென். அந்த பெருமை உள்ளுக்குள்ளே கூட வந்துடக்கூடாது. ஆமென். எங்கே வந்துடக்கூடாது? பெருமை வந்துருச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்துலையும் பெருமை. பணம் இருக்கா? சந்தோஷம், கர்த்தர் கிருபையாக கொடுத்தது. உங்களுக்கு லட்சங்கள் கோடிகள் கூட வச்சுருக்கலாம், தப்பே இல்லை. நீங்களாம் கோடீஸ்வரர்களாக மாறணும் தான் என்னோடய ஜெபமே. உண்மையாக சொல்கிறேன், பலிபீடத்தில் நிற்கிறேன் நான். என் பிள்ளைகள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கணும் நான் ஜெபம். அதுக்காக பணம் வந்துருச்சுன்னு பெருமை பண்ணீங்க, ஆண்டவர் 2 நாளில் ஓட்டையை போட்டு எடுத்துருவார். அவருக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. கொடுக்கறது அவருக்கு எப்படி ஈஸியோ அதை காட்டிலும் ரொம்ப ஈஸி அவருக்கு எடுக்கிறது. ஏன்னா ஒரே நாளில் யோபு ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டி ஆக்கிட்டார். ஒரே நாளில் யோபை ஆண்டி ஆக்கிட்டார். அல்லேலூயா. அழகியாக இருக்கலாம், ஒரே நாள் ஆண்டவர் ஆன்டி கூட ஆக்கிடுவார். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டாவது முக்கியமான காரியம் பொறாமை. பொறாமை. என்ன பொறாமை? இந்த பொறாமை ரொம்ப மோசமானது. இந்த பொறாமை என்னது? சத்தமாக சொல்லுங்க. பொறாமை. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க. பக்கத்து சிஸ்டர், பிரதர், பொறாமை ரொம்ப மோசமானது. நல்ல சத்தமாக பார்த்து சொல்லுங்க. இந்த பொறாமை ரொம்ப மோசமானது. கவனிங்க, என்ன நடந்ததான் அவங்க எல்லாருமே அவன் மேலே ஒருமனப்பட்டு பாய்ந்து, யார் மேலேன்னா ஸ்தேவான் மேலே பொறாமப்பட்டாங்க.
அவனுடைய கைகளினால் நடந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் 57 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். எதனால்? இந்த அப்போஸ்தலர்களுடைய கரங்களினால் நடந்தப்பட்ட மிகப்பெரிய காரியங்கள். இந்த கரங்க வேறு லெவலில் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். பொறாமை தாங்க முடியல. இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்னைக்கு இருந்தவர்களுக்கு பொறாமை தாங்க முடியல. பொறாமை இன்னொருத்தவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது, நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள பொறாமை இருக்கா இல்லையா என்பதை நீங்கள் எப்போ தெரியுமா நீங்களே அறிஞ்சுக்கலாம். இன்னொருத்தனுடைய வளர்ச்சியையும் இன்னொருத்தனுடைய உயர்வையும் இன்னொருத்தனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது உங்கள் மனசு பதறாமல், உங்கள் மனசு கொந்தளிக்காமல், உங்களுடைய மனசு அப்படியே ஏங்காமல் சமாதானமாக இருக்குதுன்னு உங்களுக்குள்ள பொறாமையின் குணம் இல்லை. அப்படி உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு ஏதோ ஒன்று உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். மற்றவங்களை பார்க்கும்போது, மற்றவங்களோட உயர்வை பார்க்கும் பொழுது, ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது, நேத்திக்கு பெஞ்ச மலையில் வளர்ந்த காளானி, என்னை அப்படி தான் ஒருத்தர் சொன்னார், நேத்திக்கு பெஞ்ச மலையில் வளர்ந்த காளானி அப்படின்னார். நான் சொன்னேன் முந்தா நேற்று பெஞ்சதாலும் நான் வளர்ந்துருப்பேன். நேற்றுக்கு பெஞ்சதுனால மட்டும் வளரல, நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனால என்ன செய்கிறேன், வளர்கிறேன். ரொம்ப கவனம். பொறாமை ரொம்ப மோசமானது. இது உங்கள் ஆத்மாவை கெடுத்துரும், ஆத்மாவை கெடுத்துரும். மூணாவது முக்கியமான காரியம் யாத்திரையாகமம் 31வது அதிகாரத்தை நம்ம திருப்பி கொண்டால் அங்கே ரொம்ப அழகான ஒரு காரியம் போட்டிருக்கு. மூணாவது முக்கியமான குணம் நம்மளுடைய இதை கெடுக்கிறது கோபம். சத்தமாக சொல்லுங்க, கோபம். ஆண்டவர் இந்த கோபத்துக்கு எதிரி. ஆண்டவர் எதுக்கு எதிரி? சத்தமாக சொல்லுங்க. கோபம் வருதா உங்களுக்கு? சட்டு சிலருக்கெல்லாம் சட்டுன்னு கோபம் வந்துடுது. எப்படி? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? முன் கோபம். என்ன கோபம்? முன் கோபத்துக்கு ஆண்டவர் முன்னாடி அடிப்பார். ஆமென். பின் கோபத்துக்கு பின்னாடி அடிப்பார். கோபமே ஆகாது. சத்தமாக சொல்லுங்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்கள். பிரதர், சிஸ்டர், ஐயா, அம்மா, தயவுசெய்து கோபப்படாதீங்க. இந்த கோபங்கிறது நல்லா கவனிங்க. அதோட ஆங்கில வார்த்தை ஆங்கிரின்னு சொல்லுவோம். இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் நான் டென்ஷனாக இருக்கேன். எப்படி இருக்கேன்னா, நான் எப்படி இருக்கேன்? இந்த அம்பு இருக்குல்ல, வில்லு அம்பு, இந்த வில்லோடைய கயிறு இங்கிருந்து கீழே ஒரு கயிறு, 2 கயிறு கட்டுவாங்களே, அந்த கயிறு எந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்கோ அந்த அளவுக்கு விடுற அந்த அம்பு என்ன செய்யுமா, தூரத்தை போகும். இந்த அம்பு லொடன்னு அந்த கயிறு லொடன்னு இருந்துச்சுன்னா என்னதான் இழுத்தாலும் என்ன செய்யாது, அந்த அம்பு என்ன செய்யாது, தூரத்துக்கு போகாது. அப்போ டென்ஷன் ஜாஸ்தியானால் அம்பு என்ன செய்யும், வேகமாக போகும். நான் அதனால் சொல்கிறேன், அம்புங்கிறது உங்களுடைய வார்த்தை. நீங்கள் டென்ஷன் ஆனீங்கன்னா சட்டார்னு ஒரு அம்பு போய் பாஞ்சு என்ன செஞ்சிடும், குத்தி கொன்று ஈரலை பிச்சு பிடுங்கி வெளியே கொண்டு வந்து விட்டுரும். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் கையை உயர்த்தி ஆண்டவரே, இந்த கோபங்கிற ஆவி என்னை விட்டு அகற்றி போடுங்க ஏசப்பா. கோபத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே, எடுத்து போடுங்க தயவுசெய்து. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஆவி ஆத்மாவை கெடுத்துரும். எதை கெடுக்கும்? கோபப்படாதீங்க, தயவுசெய்து கோபப்படாதீங்க. ஏன் கோபப்பட வேண்டாம்னு சொல்கிறேன்னா, கோபப்பட்டீங்கன்னா ஆயுசு நாள் கம்மியாயிருமா. அல்லேலூயா. என்ன கம்மியாயிருமா? டென்ஷன் ஆகிட்டே இருந்தீங்கன்னா என்ன வந்துடும், பிபி வந்துடும். என்ன வந்துடும்? எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிட்டே இருந்தீங்கன்னா என்ன வந்துடுங்க, பிபி வந்துச்சுன்னா, திடீர்னு பிபி ரைஸ் ஆச்சுன்னா ஆயுஷ் நாட்கள் ஒரு நாள் என்ன ஆயிருங்க, சட்டு முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் நிறைய நாள் வாழ்ந்து உங்கள் பிள்ளைகளை பார்த்து சந்தோஷமாக வாழணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென். அதனால் தயவுசெய்து கோபப்படாதீங்க. அல்லேலூயா. கோபப்படுறதுனால ஒன்றுமே சாதிக்க முடியாது. உறவை இழக்க வேணால் நேரிடும்.
ஆனால் கோபம் ஒரு நன்மை உங்களுக்கு தரவே தராது. ஏதாவது ஒரு நன்மை தந்திருக்கா உங்கள் கோபம் இது வரைக்கும்? உங்களுக்கு யோசனை பண்ணி நீங்கள் பட்ட கோபத்தில் ஏதாவது ஒரு நன்மை, நான் கோபப்பட்டதுனாலே 3.5 ஏக்கர் இடத்தை நான் வாங்கினேன் யாராவது சொல்ல முடியுமா? நான் கோபப்பட்டதுனாலே என் புருஷன் எனக்கு அவர் 2 புடவை வாங்கி கொடுத்தார் சொல்ல முடியுமா? இருக்கிற புடவை கிழிச்சு வேணால் ஓடுவார் ஒழிய வாங்கியெல்லாம் தர மாட்டார். கோபம் ரொம்ப டேஞ்சரானது. கோபம் ரொம்ப டேஞ்சரானது. சரி, அடுத்தது 4வது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இது நம்ம வாழ்க்கையில் கெடுக்கக்கூடியது. அப்போஸ்தலர் 5:1 வாசிப்போமா? அப்போஸ்தலர் 5:1. இது அனனியா சப்பிரால். இது பொய் என்கிற ஒரு ஆவி. என்ன ஆவி? சத்தமாக சொல்லுங்கள். பொய்ங்கிறது வேற. அதை நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ டீசெண்டாக ஹைட் பண்ணிட்டேன். என்ன சொல்லுவாங்க? ஹைட் பண்ணிட்டேன். என் புருஷனுக்கு தெரியாமல் நான் ஒரு 5,000 ரூபாயை நான் ஹைட் பண்ணிட்டேன். என்னது? விளங்கிடும். அதுவும் பொய் தான். ஹைட் இது மறைத்து வைக்கிறது. எது? மறைச்சு வைக்கிறது. தகப்பனுக்கு தெரியாமல் தாய்க்கு தெரியாமல் மறைக்கிறதும் பொய் தான். சத்தமாக சொல்லுங்கள். மறைக்கிறதே பொய் தான். உங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் மறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆவிக்கு பேர் என்ன ஆவி? சத்தமாக சொல்லுங்கள். எனக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணீங்க. யாருக்கு விரோதமாக பொய் பேசுகிறீங்க? பாஸ்டருக்கு விரோதமாக பொய் மட்டும் பண்ணீங்க. எனக்கு தெரியாது நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஈஸியாக நான் என்ன செஞ்சிருவேன்? கண்டுபிடிச்சிருவேன். நான் ஏன் கண்டுபிடிக்கிறதில்ல தெரியுமா? டென்ஷன் எனக்கு வரக்கூடாதுங்கிறது தான். ஆமென். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா எனக்கு ஆயிடும். ஐயோ ஆண்டவரே இப்படி ஆகிட்டாங்களான்னு பயம் வந்து எனக்கு படபடப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறதில்ல. ஜெபத்திலே வச்சு என்ன செஞ்சிடறேன்? முடிச்சிடுறேன். அல்லேலூயா. அதனால் சண்டை போடும்போது என்னை கூப்பிடாதீங்க. ஆமென். என்னை கூப்பிட்டீங்கன்னா சண்டை பெருசாகும். அல்லேலூயா. நீங்களே சண்டையை முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ பொய் பேசாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சத்தமாக சொல்லுங்கள். பொய் பேச மாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள். நான் இனிமேல் பொய் பேச மாட்டேன். அதுக்கு அன்பு பொய்யுங்க. அன்பு பொய்னாலும் பொய். ஆமென். அல்லேலூயா. சும்மா நாச்சுக்கு சொன்னேங்க. இந்த சும்மா சொல்கிறது சும்மா பண்ணுறது தான் பெரிய சூனியமாக மாறிடும். இந்த சும்மா நாச்சுக்கிற வார்த்தையை என்ன செய்ய வேண்டாம். 5வது காரியம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. ஓப்னி பினேகாஸ். யார்? ஓப்னி பினேகாஸ். இவங்க 2 பேருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு காரியம் பெருந்தீனி. சத்தமாக சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? ஞாயிற்றுக்கிழமை சிக்கன், திங்கக்கிழமை சிக்கன், புதன்கிழமை சிக்கன், வியாழக்கிழமை சிக்கன், வெள்ளிக்கிழமை மீன், அப்புறம் மட்டன். இல்லைன்னா சோறு இறங்காது. நான் சொல்கிறேன், இங்கே சாப்பாட்டு மேலே பிரியம் வந்துருச்சுன்னு ஆத்மா டேஞ்சரில் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லி வளர்த்துங்க. என்ன இது அப்படின்னு கேட்டாங்கன்னா, உனக்கு ஆபத்துன்னு சொல்லுங்கள். ஓகேம்மான்னு சொல்ல பழகணும். என்ன சொல்லணும்? என்ன இங்கே வருங்க, நம்ம அவன் சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லி அவனுக்கு பிரியமாக செஞ்சு கொடுக்கறது தான் அவன் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருக காரணமாய் மாறுகிறது. ஆமென். அதுக்கப்புறம் அதை குறைக்க நீங்கள் மறுபடியும் 5,000 10,000 கொடுத்து ஓடுறான்னு அவனை ஓட விட்டு அவன் பின்னாடி ஓடி அவன் குண்டாகிறது இறக்கிவானோ இல்லையோ நீங்கள் மெலிந்து காணப்படுவீர்கள். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெருந்தீனி ஆபத்து. சத்தமாக சொல்லுங்கள். என்ன தீனி ஆபத்து? என்றைக்கோ ஒரு நாள் ஆசைப்பட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்றது என்ன இதில் தவறு ஒன்று இல்லை. எப்போ பார்த்தாலும் வேணும் அளவோடு சாப்பிட்டு எப்படி இருக்கணும்? வளமோடு வாழணும். ஆமென். எங்கேயாவது கல்யாணத்துக்கு போயிட்டா போதும், எதுவுமே அந்த தட்டில் ஒன்று புதுசாக வந்துடக்கூடாது. அந்த இலைக்கு ஒன்று இங்கே கொடு ஒரு சில்லி இல்லை, இன்னும் 2 சில்லியே வை, அடித்து தட்டி தம்சம் பண்ணி 3 நாள் மூச்சு முட்டை வீட்டில் படுத்துக்க வேண்டியதான். அளவோடு அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ராஜா முன்னாடி சாப்பிட போகும்போது அந்த ராஜாவோடைய உணவெல்லாம் பார்த்துட்டேன்னா உடனே தொண்டையில் கத்தி வைங்கிறார். சாப்பிட்டு அமைதி அளவோடு சாப்பிடும். ஆமென். இன்றைக்கெல்லாம் கஞ்சி இறங்குறதே இல்லை நிறைய பேர்த்து. என்ன இறங்குறதில்ல? கஞ்சி இறங்குறதே இல்லை. சுட இருந்தால் தான் சாப்பாடு.
விதவிதமாக செஞ்சால் தான் அன்றைக்கெல்லாம் என்ன சாப்பிட்டாங்க? வெறும் கஞ்சியும் கூழும் வெறும் கேப்பங்களி களியும் தின்னுட்டு அவங்க 90 வருஷம் வாழ்கிறாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு இன்றைக்கி ஆயுசு நாட்களும் எப்படி போகுது? ஃபாஸ்ட்டாக போகுது. 60லே இன்றைக்கி எல்லா வியாதியும் வந்துடுது, 40லே எல்லா வியாதியும் வந்துடுது. இன்றைக்கி எல்லாம் காரணம் தெரியுமா? சத்தான உணவு இல்லை. பெருந்தீனிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. பெருந்தீனிக்கு விதவிதமாக ஹோட்டல் சாப்பாடே நீங்கள் சாப்பிடணும்னு பிரியப்பட்டீங்கன்னா உங்கள் ஆத்மாவை நீங்கள் கெடுத்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். நான் தைரியமாக சொல்கிறேன். ஹோட்டல் சாப்பாடை ஹோட்டல் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு பேர் தான் ஹோட்டல். என்றைக்குமே சாப்பிட்றதுக்கு பேர் ஹோட்டல் இல்லை. சரிங்களா? அது விரும்பக்கூடாது. கர்த்தர் கவனமாக இருக்கிறார். ஆறாவது ஒரு காரியம், மத்தேயு 25:15. மத்தேயு 25:15 வேகமாக வாசிப்போமா? சோம்பேறியை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. எனது ஆண்டவர் 3 பேரை கூப்பிட்றாரு. அங்கே ஒரு எஜமானன், ஒருத்தன் கையில் 5 தாலந்து, ஒருத்தன் கையில் 3 தாலந்து, இன்னொருத்தன் கையில் 1 தாலந்து கொடுக்குறார். இந்த 1 தாலந்து வாங்கினவன் என்ன செஞ்சான்? அது இந்த 1 போய் அவன் 2 ஆக்குறதுன்னு குழி தோண்டி புதைச்சி வச்சு மூடிட்டான். அப்போ பாருங்கள், எஜமானன் திரும்பி வந்து கேட்குறாரு. 5 தாலந்துக்கிட்ட கொடுத்தவன் அவன் சொல்கிறான், நீங்கள் 5 தாலந்து கொடுத்தீங்க, இந்த 5 வச்சு நான் 10 மாற்றிட்டேன், இந்தாங்க. அப்போது இந்த 2 தாலந்து வாங்கினவன் இந்த 2 வச்சு நான் 4 ஆக்கிட்டேன்னு சொல்லி கொடுக்குறான். இந்த 1 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணியிருக்கணும்? 1 வச்சு 2 ஆக்கியிருக்கணும். அவன் என்ன சொல்கிறான்? 1 வச்சு எங்கே 2 ஆக்குறது? அவனுக்கு 5 கொடுத்துருக்கிறீர், அவனுக்கு 2 கொடுத்து, அவனுக்கெல்லாம் மாடி வீடு கொடுத்துருக்கிறீர், அவனுக்கெல்லாம் காரு பங்களா கொடுத்துருக்கிறீர், அவனுக்கெல்லாம் கை நிறையா சம்பளம் கொடுத்துருக்கிறீர், எனக்கு இதை வச்சு இப்படியே பேசிகிட்டு இருந்தோம்னே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஆசீர்வதிக்க மாட்டார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்துலேருந்து உள்ளதும் எடுத்து எவனுக்கு இருக்கோ அவனுக்கு கொடுத்துருவார். அப்போ நீ சோம்பேறித்தனமாக இருந்தேனே ஆண்டவர் உன் ஆத்மா எங்கேயோ டேஞ்சரில் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கால் அடிபட்டிருந்தாலும் ரவி அப்போ தோட்ட வேலை செஞ்சிட்ருக்கார். அல்லேலூயா. 4 கால் நல்லா இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறதில்ல? வீடு கூட கூட்டுறது இல்லை. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. நான் சொல்கிறேன், சோம்பேறிகளை கர்த்தர் அருவருக்கிறார். கடினமான உழைப்பாளியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். யாக்கோபு கடின உழைப்பாளி, கர்த்தர் டாப்பில் கொண்டு போய் நிறுத்திட்டார். அவனோட பேர் தான் இன்னைக்கு ஒரு ஊருக்கு, ஒரு தேசத்துடைய பேர். அவனோட பேர் தான். நீ கடினமாக உழைக்கிறவனாக மாறினேன்னு உனக்கு ஒரு பேர் உண்டாகும். என்ன உண்டாகும்? பேர் உண்டாகும். இஸ்ரவேல் அப்படின்னா யாக்கோபு கூப்பிடுறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு இஸ்ரவேல்னு ஒரு ஊர், தேசமே ரெடியாக நிற்குது, சகலத்திலும் பலத்த தேசமாக நிற்குது. காரணம் என்ன? உழைப்பாளி, கடினமாக. சோம்பேறித்தனத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அருவருக்கிறார். சோம்பேறித்தனமாக தயவு செய்து இருக்காதீங்க. வேலைக்கு போங்க. வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாதான்? பைபிளில் போட்டிருக்கு, வேலை செய்யாதவன் சோத்து மேலே கை வைக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு வீட்டில் வேலை என்ன செய்யுங்க? கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு வீட்டில் ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் வளரும்போது எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் துணி துவைச்சி கொடுப்போம், சமைப்போம், அலசுவோம், எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம். பாத்திரங்களும் அத்தனை வேலையும் செய்வோம். இப்போ செய்கிறீங்களா பாஸ்டர்? இப்போ செய்கிறது இல்லை, 2 வருஷமாக 3 வருஷமாக. ஏன்னா மாமியார் வந்துட்டாங்க, அதனால் வேலை எனக்கு தரதுமே இல்லை. நான் வேலை இல்லாதனாலே எனக்கு சுகர் வந்துருச்சு போல இருக்கு. அதனால் இன்னும் ஒரு நல்ல வேலை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். ஏழாவது காரியம் இது இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை ஆத்மா எங்கேயோ சிக்கலில் இருக்குன்னு அர்த்தம். மத்தேயு 26:14. மத்தேயு 26:14. துரோகம். என்னது? யூதாஸ் காரியத்தை என்ன செஞ்சான்? துரோகம் பண்ணிட்டான், காட்டி கொடுத்துட்டான். துரோகம். இன்றைக்கி பாருங்கள், இந்த துரோகம் என்கிற இந்த வார்த்தை எல்லா விதத்துலேயும் பொருந்தும். ஆண்டவருக்கு துரோகம். பாருங்கள், காணிக்கையினால் நம்ம ஆண்டவருக்கு நம்ம துரோகம் பண்ணுறோம். நிறைய நேரம் நம்மளுக்கு ஆண்டவர் 10,000 நம்மளுக்கு கொடுக்குறாருன்னு நம்ம எவ்வளோ கொடுக்கணும்? உண்மையாக ஆண்டவருக்கு 10,000 கொடுக்குறாருன்னு 1000 ரூபா ஆண்டவருக்கு கொடுத்தே ஆகணும். கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா?
யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ ஆண்டவருக்கு 10,000 எனக்கு கொடுக்குறாரு, நான் 1000 ரூபா கொடுக்கலைன்னு நான் துரோகம் செய்கிறேன்னு அர்த்தம். நான் என்ன செய்கிறேன்? துரோகம். 24 மணி நேரம் கர்த்தர் கொடுத்துருக்குறாரு, அதில் 2.25 மணி நேரம் நான் கர்த்தருக்கு நான் கொடுக்கலன்னா நான் என்ன செய்கிறேன்? துரோகம் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். துரோகம். ஆண்டவர் இது அருவருக்கிறார். ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுறது, ஊழியக்காரனுக்கு தெரியாமல் காரியங்கள் செய்கிறது துரோகம். கணவனுக்கு தெரியாமல் மனைவி செய்கிறது துரோகம். மனைவிக்கு தெரியாமல் கணவன் செய்கிறது துரோகம். பிள்ளைகளுக்கு தெரியாமல் ஆண்டவர் மறைச்சு வாழ்கிற அந்த காரியத்தை ஆண்டவருக்கு என்ன செய்யலை? பிடிக்காது. துரோகம் பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க. யாருக்கும் துரோகம் பண்ணிடாதீங்க. யாருக்கும் என்ன செஞ்சிடாதீங்க? துரோகம் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? இதை கவனிக்கிறார். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், இந்த 7 முக்கியமான குணாதிசயங்கள் எனக்குள்ளே இருக்குதுன்னு என் ஆத்மா டேஞ்சரில் இருக்குன்னு அர்த்தம். டேஞ்சர் ஜோனில் இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த 7 விட்டு விலகி இருக்கிறேன்னு என் ஆத்மா பரலோகத்துக்கு நேரம் ஆயத்தமாயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஆமேன். ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ரொம்ப முக்கியம். ஏனென்றால் கர்த்தருக்கு இந்த சரீரம் முக்கியம் இல்லை, கர்த்தருக்கு உங்களுடைய ஆத்மா தான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆத்மா எங்கே போகணும்? எங்கே போகணும்? பரலோகம் போகணும். ஆத்மா பரலோகம் போக பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களும்